தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே போத்தன்கோடு பகுதியில் சாலையோரம் நடந்து சென்றவர்களை தெருநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கேரளாவில் வனவிலங்குகளின் தொந்தரவால் மக்கள் பீதியடைந்து வந்த இந்த நிலையில் தற்பொழுது நகர பகுதியில் தெருநாய்க்களின் தொந்தரவால் மக்கள் பீதியடைந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கேரளாவின் எர்ணாகுளம், காசர்கோடு, கண்ணூர், ஆலப்புழா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை நூற்றுக்கணக்கான மக்களை இந்த தெருநாய் கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை என்பது பெற்றனர். இந்த நிலையில் இந்த வருடத்தை பொறுத்த அளவில் ஆலப்புழா மாவட்டம் தகலி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் சுராஜ் என்பவரை இந்த வெறிநாய் கடித்ததில் பலியாயிருந்தார். தொடர்ச்சியாக கண்ணூர் மாவட்டத்தை சார்ந்த 5 வயது சிறுவன் ஹரித்தும் இந்த வெறிநாய் கடிக்கு பலியாயிருந்தனர். இந்த வருடத்தை பொறுத்த அளவில் 2 உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக நகர பகுதிகளில் இந்த வெறிநாய்களும் சரிதான், அதே போன்று தெருநாய்களும் உலா வருவதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பீதி என்பது அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் திருவனந்தபுரத்திலும் நகர பகுதியான போத்தங்கோடு பகுதியில் உலா வரும் அந்த தெருநாய் என்பது தொடர்ச்சியாக அது புலந்தர பகுதி வரையிலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உலா வந்து அந்த பகுதிகளில் வரும் மக்களை கடித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் 3 பெண்கள், அதே போன்று 9 வெளி மாநில தொழிலாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த தெருநாய்களின் கடியேற்று தற்பொழுது அவர்கள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ஒருபுறம் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வரும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தெருநாய்களும் சரிதான், அதே போன்று வெறிநாய்களையும் கட்டுப்படுத்த திருவனந்தபுரம் மாநகராட்சி சார்பில் தற்பொழுது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக வனப்பகுதியை பொறுத்த அளவில் வனவிலங்குகளின் தொந்தரவு என்பது ஒருபுறம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் தற்பொழுது நகர பகுதிகளில் இந்த வெறிநாய்களின் தொந்தரவு என்பது அதிகரித்து வருவதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பீதி என்பது அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க மாநில அரசும் சரிதான், அதே போன்று மாநகராட்சி நிர்வாகமும் தொடர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கேரள மாநில திருவனந்தபுரத்திலிருந்து ரமேஷ்குமார்.